கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினியோட 173வது திரைப்படத்தை சுந்தர் சி இயக்க இருந்தாரு. மூவரும் சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டு படத்தோட தொடக்கம் குறித்து ராஜ்கமல் பிலிம்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா சில நாட்கள்லேயே படத்துல இருந்து விலகுவதாக சுந்தர் சி அறிவிச்சிட்டாரு. எதிர்பாராத காரணங்களாக இந்த படத்துல இருந்து அவர் விலகுறதாக குறிப்பிட்டிருந்தாரு. சுந்தர் சி சொன்ன காரர் ஜானர் கதை ரஜினிக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லப்படுது. இதற்கிடையே அண்மையில செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் அவரின் நிலைப்பாட்டை அவர் சொல்லி இருக்காரு. அது பத்திரிகைகள்ல பார்த்தோம். நான் முதலீட்டாளர், எனது நட்சத்திரத்துக்கு பிடித்தாற் போல கதை இருக்க வேணும், அவருக்கு கதை பிடிக்கும் வர புதிய இயக்குனர் தேடிக்கொண்டு இருப்பேன் சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் ரஜினியின் 173வது திரைப்படத்தை தனுஷ் இயக்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. ரஜினியோட மகள் ஐஸ்வர்யாவுடன் கடந்த வருடம் விவாகரத்து பெற்று தனுஷ் பிரிஞ்சிருந்தாரு. இருப்பினும் மகன்களுக்காக மனைவியோட நிலநடுக்கத்துடன் தனுஷ் பொது இடங்களில் காணப்பட்டு வராரு. மேலும் பவர் பாண்டி மூலம் இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திய தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ராயின் இட்லி கடை உள்ளிட்ட படங்களை இயக்கியிருந்தாரு. கடைசியா வெளியான இட்லி கடை வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த சூழலில் ரஜினியோட மாஸ் பிம்பத்துக்கு நியாயம் செய்யும் வகையில் தனுஷ் கதையை உருவாக்குவாரா அல்லது யதார்த்தமான கதைகளை அவர் நடிக்க வைக்க போறாரா என்றதை எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. அதே நேரம் தனுஷ்காக சுந்தர் சி கதையை ரஜினி நிராகரித்தார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதே போல இன்னும் பல காணொலியில் பார்க்கணும்னா நம்ம பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.